சிலுவையில ரத்தம் சிந்தின மெயின் கான்செப்ட் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்க. நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? சிகரெட்டை ஊதிட்டு மதுபானத்தை குடிச்சிட்டு ரவுடி மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு துணிகரமாய் அங்கே உள்ள கம்யூனியன்ல போய் முனங்கள் போட்டு இயேசுவின் ரத்தத்தை வாங்கி உன் வாயிலே ஊற்றுகிறாயே, சாபம். இயேசு ரத்தம் சிந்தினது நீ வாங்கி வாயில ஊத்துறதுக்கு இல்ல, உன் பாவங்கள் நீங்க நீ கழுவப்படுவதற்கு. பாவங்கள் நீங்கி கழுவப்பட்டவன் தான் இயேசுவின் ரத்தத்தை வாய்க்குள்ளே ஊற்றுவதற்கு தகுதி உள்ளவன். அதை விட்டுட்டு இவர் பாவத்தெல்லாம் கழுவப்பட மாட்டார். வார வாரம் போய் நெஞ்சு நிமித்திட்டு நிற்பாரு, வந்தனு கொடுத்தனு குடிச்சிருவாரு, வாயில குடிப்பாரு. நீ குடிப்பது இயேசுவின் ரத்தம் அல்ல. நான் சொல்லுகிறேன், நீ குடிப்பது துணிகரமாய் நீ குடிப்பது இயேசுவின் ரத்தம் அல்ல, அது ஸ்லோ பாய்சன். அது ஒரு ஸ்லோ பாய்சன். அதை உன்னை அழித்து போடும். வேதம் நமக்கு நல்லா தெரியும். துணிகரமாய் திருவிருந்தில் கை வைத்த 3 தண்டனைகள். பலவீனம், இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனமாக இருக்கிறீர்கள், வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். அவ்வளவு விளையேற பெற்ற ரத்தம் அது. அந்த இரத்தத்தாலே கழுவப்படாம தைரியம் துணிகரமா திருவிருந்திலே கை வைக்காதிருங்கள். நீங்கள் பிழைக்கும்படிக்கு நான் சங்கிக்கிறேன்.